நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்டிபி எபிக்ஸ். நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு அழகான குட்டி எமர்ஜென்சி நைட் லைட் அல்லது லேம்ப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எமர்ஜென்சி லைட்டை செய்ய உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் தேவைப்படும். ஏன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம பேட்டரியும் மேலே எல்இடி லைட்லாம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி 3 தேவைப்படும். இந்த எல்இடி நான் ஊரில் வாங்கினேன். இது வந்து ஒன்று 15 ரூபா. அதே மாதிரி பின்னாடி நம்மளுக்கு டபுள் சைட் டேப் கொடுத்துருவாங்க. இதை பிரித்து இப்படி ஒட்டிக்கலாம். இந்த லைட் உங்களுக்கு 3 வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு HW பேட்டரி வேணும் அந்த லைட் சோர்ஸை பவர் பண்ணுறதுக்கு. அப்புறம் மறக்காமல் அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 9 வோல்ட் கனெக்டர் தேவை. அப்புறம் இந்த மாதிரி புஷ் பட்டன் ஸ்விட்ச் தேவை. இது கடையில் கேட்டிங்கன்னா 20 ரூபாய்க்கு உங்களுக்கு தருவாங்க. முக்கியமாக கொஞ்சம் ஒயர். நம்மளோட தேவையான திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம இந்த பாக்ஸை எடுத்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் இருக்குன்னு, அதனால் இதை நீங்கள் ஈஸியாக ஒட்டிடலாம். முதல் எல்இடி ஸ்ட்ரிப்பை ஒட்டியாச்சு. இப்போ கடைசி எல்இடி ஸ்ட்ரிப் ஒட்டிடுவோம். இப்போ மிடில் இதை மட்டும் ஒட்டிட்டா இந்த மாதிரி நீங்கள் பேரலாக கரெக்டாக 3 எல்இடிலையும் கரெக்டாக இப்படி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பவர் சோர்ஸ் கொடுத்தாலே இந்த 3மே எரியும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஒயர் தேவைப்படாது. இதை கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் சைட் டேப் வச்சு இங்கே சுவிட்சை ஒட்டிட்டேன். பட்டன் டேப் சுவிட்ச் இங்கே ஒட்டிட்டேன். அப்புறம் அதுக்கு 2 ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எக்ஸஸ் ஒயர்லாம் உள்ளே போகிறதுக்கு இங்கே ஒரு ஓட்டை போட்டேன். இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்னால நான் வந்து ஒரு இரும்பு கம்பியை சூடு பண்ணி இங்கே ஓட்டை போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதில்ல இந்த கனெக்டர் 9 வோல்ட் கனெக்டர். இந்த கனெக்டரை அடி வழியாக அதுக்குள்ளே விட்டுருங்க. அடி வழியாக விட்டு நான் சொல்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரியோட பாசிட்டிவையும் இந்த லைட்டோட பாசிட்டிவையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ஒரு சுவிட்சோட ஒரு ஒயரையும் இந்த எல்இடி லைட்டோட நெகட்டிவையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எல்இடி லைட்டோட இன்னொரு ஒயரையும் இந்த கருப்பு கலர் ஒயரை கட்டிட்டோம். இதையே கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ சுவிட்ச் ஆன்ல இருக்கு. இந்த பவர்ஃபுல்லான எமர்ஜென்சி லைட்டை நீங்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் அதாவது இருட்டான இடத்துக்கு போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர்லாம் நீங்கள் மறக்காமல் உள்ள இந்த ஓட்டைக்குள்ளே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச எமர்ஜென்சி லேம்பில் ஒயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே நான் கருப்பு கலர் இன்சுலேஷன் டேப் போட்டேன். ஏன்னா அது தூரத்துலேருந்து இப்படி பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாக்காக அழகாக தெரியும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரியை டபுள் சைட் செலோ டேப் போட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் கொண்டு போகிறப்ப இப்படி ஆடிட்டே இருக்கும், அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள் பிரைட்டாக இருக்குது. இதை நம்ம இருட்டில் வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருட்டு ரூமில் இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரில, இது ரொம்ப மங்கலாக தான் தெரியும். இப்போ நம்ம செஞ்ச டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. எல்லாமே கிளியராக தெரியுது. இப்போ நான் அந்த லைட் ஆஃப் பண்ணிடுறேன். எவ்வளோ டார்க் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணுறேன். எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்க. இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆகிறப்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா 100 rupeesக்குள்ளே நம்ம இந்த அழகான குட்டி எமர்ஜென்சி இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதாவது சொல்ல தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது உங்கள் MDP Epic பீயிங் எபிக்.